ஞாயிறு விடுமுறை நாள் என்பதால் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள செம்மொழி பூங்காவில் நடைபெறும் மலர் கண்காட்சியை பார்க்க ஏராளமானோர் குவிந்துள்ளனர். இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் யாழினியிடம் பேசுவோம். யாழினி, விடுமுறை நாள்ல மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு இந்த மலர் கண்காட்சியை பார்க்க? விரிவான தகவல்களை பதிவு செய்யும். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள செம்மொழி பூங்காவில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பாக மலர் கண்காட்சி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 10ஆம் தேதி முதல் தொடங்கி இந்த மலர் கண்காட்சி என்பது நடைபெற்று வருகிறது. பொதுவாக ஊட்டி, கொடைக்கானல் போன்ற குளிர் பிரதேசங்களில் மட்டுமே மலர் கண்காட்சி நடத்தப்பட்டு வரும் நிலையில் சென்னையில் இருந்து பயணம் செய்து பார்க்க முடியாத மக்களுக்கும் இந்த மலர் கண்காட்சியை கண்டு ரசிக்கும் வகையில் கடந்த 10ஆம் தேதி முதல் தொடங்கி இன்று இந்த மலர் கண்காட்சி என்பது நடைபெற்று வருகிறது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய 28 வகையான 12 லட்சம் செடிகள் கூடிய மலர்கள் கொண்டு முதல் முறையாக திறந்தவெளியில் இந்த மலர் கண்காட்சி என்பது சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. செம்பருத்தி, ரோஜா, மல்லி, சாமந்தி உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய பிரபலமான மலர்கள் வகைகளும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. கடந்த ஒரு காலமாகவே பொதுமக்கள் அதிக அளவில் இந்த மலர் கண்காட்சியை பார்க்க வந்து கொண்டிருக்கிற நிலையில் வார இறுதி நாள் என்பதால் இன்று அதிக அளவில் பொதுமக்கள் இங்கு வந்து இந்த மலர் கண்காட்சியை பார்த்து ரசித்து வருகின்றனர். கடந்த 10ஆம் தேதி முதல் இன்று வரையில் கிட்டத்தட்ட 80,000 நபர்கள் இந்த மலர் கண்காட்சியை பார்வையிட வந்திருக்கிறது என்ற தகவல் என்பது வெளியாகி இருக்குது. அது மட்டுமல்லாமல் வார இறுதி நாளான இன்று இந்த மலர் கண்காட்சியில் காலை 10 மணி முதல் 5 மணி வரையில் மட்டும் கிட்டத்தட்ட சுமார் 22,000 நபர்கள் இந்த மலர் கண்காட்சியை பார்வையிடுவதற்காக வந்திருக்கின்றனர். வார இறுதி நாட்களில் மட்டுமல்லாமல் விடுமுறை நாட்கள் என்பதாலும் செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சியை பார்க்க அதிக அளவிலான மக்கள் இங்கு திரண்டிருக்கின்றனர். சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த கண்காட்சி என்பதால் எளிதில் பார்க்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பதால் பொதுமக்களுக்கு இந்த மலர் கண்காட்சியை பார்த்து ரசித்து வருகின்றனர் எனவும் பொதுமக்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.